தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறாருன்னு விசுவாசிக்கிறோம். எதோட பழகிறீர்கள், எதை பேசுகிறீர்களோ அதனுடைய பங்கா மாறுவீங்க. நீங்க கர்த்தர் ஒரு காரியம் செய்ய சொல்றாரு, அதை செய்யலைன்னா பிசாசு செய்ய சொன்னதை நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கர்த்தரை விசுவாசித்த ஒரு காரியத்துக்கு நிக்கிறோம்னா, இறுதி வரை நிக்கிறோம்னா கட்டாய ரிவார்டு உண்டு. ரிவார்டு இன்மையில் மாத்திரமல்ல, மறுமைக்கும். ஒரு சில வாரங்களாக விசுவாசமும் விடாமுயற்சின்னு பார்த்து வருகிறோம். தேவனோட வார்த்தையை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிக்கிறதை வாழ்க்கையில காண்கிற வரை உறுதியாக நிற்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஒரு சில நாட்கள் விசுவாசிக்கிறது கிடையாது. எதை விசுவாசிக்கிறோமோ காண்கிற வரை அதில் உறுதியாக நிற்கணும். அந்த உறுதியாக நிற்கிறதைத்தான் வேதம் பெர்சீவரன்ஸ்ன்னு சொல்லுகிறது, விடாமுயற்சின்னு சொல்லுகிறது, அல்லது பொறுமை என்று சொல்லுகிறது. வாசிப்போம். யாக்கோபு 1 திருப்புவோம். யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது, விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது என்றால் எந்த ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீர்களோ, விசுவாசித்த காரியம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த குறிப்பிட்ட நாளிலே நிறைவேறுகிறதை காணாத பொழுது அப்படிதான் டெஸ்ட் வருகிறது. நான் கர்த்தரை முழுமையாக நம்புகிறேன், பூர்ணமாக நம்புகிறேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அது கட்டாயம் நிறைவேற்றுவார், நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன் என்பதை எது ப்ரூவ் பண்ணும்னால் அந்த நேரம் தான் ப்ரூவ் பண்ணும். அந்த டைம் தான் என்னோட ட்ரஸ்ட்டை ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. தேவன் பொய் சொல்ல முடியாதவர், மாறாதவர் என்று உறுதியாக நிற்கிறது. காரியத்தை விசுவாசிக்கிறோம். சில நாட்கள் ஆகும் பொழுது நாம் விசுவாசித்த காரியம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று மனதில் 1000 எண்ணங்கள் வரும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை ட்ரஸ்ட் பண்ணுவது, அப்பொழுது நிற்பது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார், ஒரு வார்த்தையை சொல்றார், நம்பலாமா? நம்பலாமா? எத்தனை வருஷத்துக்கு நம்பலாம்? என்றென்றைக்கு நம்பலாம். ஏன்னா கர்த்தர் மாறுவது கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை மாறுவது கிடையாது. எவ்வளவு வேணும் பொய் சொல்ல முடியாத தேவன் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்னதை ஒரு மனிதன் மனதில் ஆழமாக பிடித்து, தேவன் பொய் சொல்ல மாட்டார், சொன்னதை நிறைவேற்றுகிற வரை என்னை கைவிட மாட்டார்னு உறுதியாக நிற்கிறார் என்றால் அதைத்தான் வேதம் பொறுமை என்று சொல்லுகிறது. அப்படி பொறுமையாக ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவனோட வாழ்க்கையில் எந்த விதமான குறைவும் இருக்காதுன்னு இருக்கு. அதனால தான் 4ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல். ஒன்றிலும்னா எதுலையுமே குறைவு கிடையாது. பொருளாதாரத்தில் குறைவு கிடையாது, சரீர சுகத்தில் குறைவு கிடையாது, குடும்ப வாழ்க்கையில் குறைவு கிடையாது. எல்லாரும் எப்படி இருக்கீன்னு கேட்டோம்னா இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க, எங்களை பார்த்தாவே தெரிய வேணாமா? அவன் கேட்கவே கூடாது. அவங்கள பார்த்த உடனே எப்படி இருக்கீங்கன்னே கூட, எதுக்கு சார் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்படி சொல்லிடணும். அவனே கேட்டு அவனே பதில் சொல்ல வைக்கணும். பாருங்க, என் வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு குறை, எவ்வளவு கஷ்டம், உங்களுக்கு என்னங்க அப்படி சொல்லணும். அப்படி சொல்லணும்னா பொறுமை, அந்த பெர்சிஸ்டன்ஸ் வேலை செய்யணும். அந்த நிலைக்கு எப்படி வந்தோம்? கர்த்தர் கொண்டு வந்தார். நம்முடைய முயற்சிகள் அல்ல, கர்த்தருடைய கிருபை கொண்டு வந்துச்சு. அதை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் ஒரு காரியம் செஞ்சோம், விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. தேவன் எது உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாரோ, எது உங்களுக்கு செய்வேன்னு சொன்னாரோ அதை வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, உறுதியாக நிற்பதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. இருக்கிறோம், இங்கே இருக்கிறது கர்த்தர் ஒரு இடத்தை கொண்டு போக விரும்புகிறார், ஒரு நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். அது விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் தொடர்ந்து நிற்கக்கூடியதோ. அதைத்தான் வேதம் ஜாக்கிரதைன்னு சொல்லுகிறது.
பெர்சீவரன்ஸ் சொல்லுகிறது, விடாமுயற்சின்னு சொல்லுகிறது. எந்த சூழ்நிலை வந்தாலும் விட்டு விடாமல் உறுதியாக நிற்பது. விட்டு விடுகிறது ரொம்ப எளிது. விட்டு விட்டோம்னா விசுவாசிக்காத போது என்ன நடந்துச்சோ அதே போது தான் விட்டு விடுகிற போது நடக்கும். தொடர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன். எப்படி ஆரம்பித்தீர்களோ அந்த ஆரம்பித்ததை முடிவு பரியந்தம் நிற்பது. ஆரம்பிக்கிறது எளிது. ஆரம்பிக்குவது உற்சாகம் இருக்கும், ஒரு பரவசம் இருக்கும். காண்கிற வரை அந்த ஜாக்கிரதை, அந்த டெலிஜென்ஸை காமிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதற்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும், கொஞ்சம் வேலை செய்யணும். விசுவாசா மட்டும் போதாது, விசுவாசிக்கிறதுல எண்ணங்களையும் சிந்தைகளையும் அதுக்கு நேராக கொண்டு போவதற்கு நான் வேலை செய்யணும். உறுதியாக நிற்பதற்கு வேலை செய்யணும், விசுவாசிப்பதற்கு வேலை செய்யணும், தொடர்ந்து விசுவாசிப்பதற்கு வேலை செய்யணும். எதிர்மறையான காரியங்கள் வரும் பொழுது, இது நடக்குமா நடக்காதா அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எல்லாமே நன்மைக்கு எதுவாக பார்க்கறதெல்லாம் தீமைக்கு எதுவாக இருக்கிறது. அந்த நேரத்தில் மனது சொல்லும், எதோ உனக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு உனக்கு கொடுப்பனை இல்லை, கர்த்தருடைய அனாதை தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி உனக்கு நம்ம அது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சி விட்டுட்டீங்கன்னா அது உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால விட்டீங்க. ஜாக்கிரதைக்கு எதிர்ப்பது என்ன? சோம்பேறியா இருக்காதீங்க. சோம்பேறியா இருந்தோம்னா விசுவாசத்தில் அற்புதத்தை பெற முடியாது. கீழே ஆபிரகாமை பற்றி பேசுறார். ஆபிரகாமுக்கு தேவன் சத்தியம் பண்ணுகிறார், தன்னை பார்க்கலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் சத்தியம் பண்றார். சத்தியம் பண்ணி நிச்சயமே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அதை பெரும்படிக்கு அவன் விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் பெற்றான் இருக்கு. 15 வசனம் போடு. அப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் இருக்கு. 75 வயசுல சொல்றாரு, கவனிச்சுவாங்க. 75 வயசுல சொல்றாரு. 75 வயசுல சொன்னது உடனே நிறைவேறல. 100 வயது வரை அவர் விசுவாச்சார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும் உன் சந்ததினாரு. ஆனா அவர் வாழ்க்கையில் அவர் பார்த்தது ஒரு பிள்ளை தான் பார்த்தார், தெரியுமா? ஆனா கர்த்தர் சொன்னது என்ன? உன் சந்ததி கடற்கரை மணலை போல இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கின்றார். ஆனா அவர் பார்த்தது என்ன? ஒண்ணுதான். அதனுடைய பலனை இன்னைக்கு என் கண்ணில் பார்க்கிறேன். நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி. இன்னைக்கு பெரிய காரியங்கள் நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில மட்டும் அது தொடராதுங்க. சில காரியம் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றாருன்னா உங்களோட முடிச்சிட மாட்டாரு. உங்களோட பின் சந்ததி, பேரப்பிள்ளை, கொள்ளு பேர அதெல்லாம் போயிட்டு இருக்கோம். நீங்க விட்டுட்டீங்க, நீங்க அஸ்திபாரத்தை கொஞ்சம் அசைச்சிட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியானதை விசுவாசிக்கிறீங்க. ஒரு நாள் பரலோகம் போகும் பொழுது ஒருவரும் எண்ண முடியாத ஜனத்திரட்சி இருக்குன்னு இருக்கு. அவங்களாம் யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆபிரகாமுடைய மாம்சீகமான பிள்ளைகளும் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளும். காணாச்சு. ஆபிரகாமுக்கு மனது இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது, எண்ணங்கள் இருக்கும். நமக்கு வயசாகி போச்சு, சாராளுக்கு வயசாகி போச்சு. அந்த நேரத்தில் சாரா ஒரு ஐடியா வர கொடுக்குறா, வந்து எனக்கு ஒரு ஐடியாங்கிறா. என்ன ஐடியா? நம்ம ஏன் கத்தரை கஷ்டப்படுத்துவானே, எனக்கு தான் ஒன்றுமே ஆகாது, நீங்கள் ஆகார் மூலமே ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னோடனே அவருக்கும் எந்த விதமான மறுப்பும் சொல்லலை. அவருடைய மனதிலும் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் எந்த விதமான மறுப்பு சொன்னது மாதிரி இல்லை. ஓகே, எதுக்கு கத்தரை நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு? கத்தருக்கு உதவி செய்ய நினைச்சாங்க. அதனுடைய பிரச்சனை இன்ன வரைக்கும் தொடருது. இன்ன வரைக்கும் அதனுடைய கத்தருக்கு நீங்கள் உதவி செய்வானா? கத்தர் சொல்லுகிறதை இறுதி வரை விசுவாசிங்க. அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்ன்னு இருக்கு. ஈசாக்கை பெற்றார். அதுக்கு உறுதியாக நிற்கணும். அதுக்கு எவ்வளோ ஆனாலும் நிற்கணும். சில மக்கள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, தெரியுமா? எப்போ ஃபாஸ்டிங் இருப்பாங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சுக்கு இடையே ஒரு ஃபாஸ்டிங். அந்த அந்த இடைப்பட்ட நேரத்தில் தண்ணி என் வாயில் படாத, பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். ஃபாஸ்டிங் அது என்னங்க, காலையில் நல்லா ஒரு 6 இட்லி சாப்பிட்ருவேன், மதியம் நல்லா சாப்பிட்ருவேன். ஆனால் அது இடைப்பட்ட நேரத்தில் நான் ஃபாஸ்டிங் தான்.
2 மணி நேரம் ஃபாஸ்டிங்கு, அதை சொல்லலை. எவ்வளோ ஆனாலும் உறுதியாக நிற்பது. அதனால வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்து கொண்டவர்களை பின்பற்றுங்கிறார். யாரை ஃபாலோ பண்ணுறீங்க, யாரோட பேசுகிறீங்க, யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க முக்கியம். உருப்படாதவன், ஒன்றும் இல்லாதவன், வீணாக போனவன், இவன்ட்டெலாம் பேசுனீங்கன்னா அவனும் முன்னேற மாட்டான். நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, மேயற மாட்டை 100 மாட்டு கெடுக்குண்டு. புரியும் நினைக்கிறேன். அதுவும் மேயாது, இந்த ஆட்டையும் மேய விடாது. வாசிப்போம். எபிரேயர் 6:11 சொல்கிறாரு, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுறவர்களை பின்பற்றுள்ளா இருந்து. 1 கொரிந்தியர் 11 எடுப்போம். 1 கொரிந்தியர் 11:1 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை ஃபாலோ பண்ணுங்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது, நீங்கள் என்னை பின்பற்றுள்ளா இருங்கிறார். நீங்கள் எதை பின்பற்றுகிறீர்களோ அதைத்தான் சென்று அடைவீர்கள். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அங்கே தான் போவீங்க. நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுகிறீர்களோ அதோடு நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள்னு அர்த்தம். 1 கொரிந்தியர் 15 சொல்கிறார், ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் இருக்கு. ஆகாத சம்பாசனை என்ன? பேச்சு. பேச்சு இல்லை. ஆகாத சம்பாசனை வெட்டி பேச்சு, தேவையில்லாத பேச்சு. சம்பாசனை என்ன? பேசுறது. பேசுறதுன்னு என்ன? ஷேரிங் அண்ட் ஃபெலோஷிப். நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர் என்கிட்ட பேசுகிறாரு. ஷேரிங் அண்ட் ஃபெலோஷிப். எதை நீங்கள் எந்த காரியத்தோட ஃபெலோஷிப் வச்சுருக்கிறீர்களோ அதனுடைய தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். யாரோட நேரம் செலவழிக்கிறீங்க? இங்கே சொல்லுகிறது ஆகாத சம்பாசனை, ஆகாத தேவையில்லாத ஷேரிங் அண்ட் ஃபெலோஷிப் உங்களோட நல்லொழுக்கத்தை கெடுக்கும் இருக்கு. நம்மை சுற்றி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நல்ல காரியங்களும் இருக்கிறது, கெட்ட காரியங்களும் இருக்கிறது. எந்த காரியத்துக்கு ஈல்டு பண்ணுகிறீர்கள் என்பது அதனுடைய விளைவை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. நான் யாரோடையும் பழகுவேன், யாரோடையும் சுற்றி தெரிவேன், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மதியீனமாக வாழ்றீங்கன்னு அர்த்தம். யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க முக்கியம். எதை ஃபெல்லோஷிப் பண்ணுகிறீர்களோ அதை நீங்கள் பார்ட்டேக் பண்ணுவீங்க. எதை உற்று பார்க்கிறீர்களோ அதனுடைய ஒரு உருவமாக நீங்கள் மாறுவீங்க. சினிமா 3 மணி நேரம் பார்க்குறீங்க, பார்த்தா என்ன வைங்க, அதே மாறுவோம். சினிமா பார்த்தோம்னா அழுது இருக்கும் இல்லையா? அழுது ஒரு காலத்தில் அழுதும்ல. ஏன்? நம்ம வீட்டில் இலை விழுந்தது மாதிரி அழுவோம். நான் அழுது இருக்கேங்க. ஒரு படம் துலாபாரம்னு ஒன்று போட்டாங்க தெரியுமா, தூர்தர்ஷனில். அப்போலாம் தூர்தர்ஷன் ஒன்று தான். அந்த படம் பார்த்தம்போது எனக்கெல்லாம் பாதி கைலி நனைஞ்சிருச்சு. ஒரே அழுக அழுக அழுக. அவைய அழுதுகிட்டு இருக்கா, நம்மளும் அழுகுறோம். நீங்க அந்த படம் பார்த்ததில்ல? பார்த்துடாதீங்க, இப்போ பார்க்காதீங்க, எப்பவும் பார்க்காதீங்க. முழுக்க முழுக்க கண்ணீர். அப்போது உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை மாற்றுது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குது உங்களுக்கு. இது ஸ்பிரிச்சுவல் லாங்க. எதோட பழகிறீர்கள், எதை பேசுகிறீர்களோ அதனுடைய பங்காக மாறுவீங்க. நீங்கள் ஒரு டேபிளில் உட்காந்துருக்கீங்க, அதான் ஷேரிங் அண்ட் ஃபெலோஷிப்புங்கிறோம். ஒரு டேபிளில் உட்காந்துருக்கீங்க, 4 நண்பர்கள், 3 மட்டன் பிரியாணி வாங்குகிறோம், 2 ஃபுல் தந்தூரி வாங்குகிறோம், ஒரு 3 சுக்கா வாங்குகிறோம். என்ன செய்வீங்க? சாப்பிடுவீங்க. அதுக்குத்தான் நான் வாங்கியிருக்கோம். அப்புறம் என்ன ஜெபம் பண்ணுறக்கா வாங்கியிருக்கோம்? சாப்பிடுவோம். என்ன பண்ணுவோம்? ஷேர் பண்ணுவோம். ஏன்னா 4 நான் சொன்னேன், அதனால தான் 4 பேர் 3 மட்டன் பிரியாணி தான் சொன்னேன் நான். என்ன பண்ணுவோம்? ஷேர் பண்ணுவோம். நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோ, நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோ, நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோ, இதை கொஞ்சம் எடுத்துக்கோன்னு ஷேர் பண்ணுவோம். அந்த டேபிளில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா அந்த டேபிளில் தான் சொல்கிறது நண்பர்களாக கூடுறது, அதோட உங்கள் வீட்டில் இருக்க டேபிள். அந்த டேபிளில் இருக்கிறது எல்லாரையும் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி யாரோட நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கீங்களோ அவர் தங்களுக்குள்ளே இருக்கிறது உங்களை ஷேர் பண்ணுறாங்க. எப்படி டேபிளில் இருக்கிறது வயிற்றுக்குள்ளே போதோ
தேவையில்லாத ஆட்களோட பழகுனீங்கன்னா அவனுக்குள்ள இருக்கிறது உங்களுக்குள்ள விட்டு போயிடுவான். ஏன்னா அதனால தான் யாரோட ஷேர் பண்ணுறோம், யாரோடைய பேச்சு பேசுகிறோம் முக்கியம். வேதம் சொல்லுவது ஞானிகளோட சஞ்சரி, ஞானியாவாய், மூடனுக்கு தோழனாகாதை, அப்பொழுது நாசமாவாயின் இருக்கு. மூடன் ஆவான்னு சொல்லலை, நாசமாவா போன்னு இருக்கு. நான் வாசிங்க நீதிமொழி 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான் இருக்கு, அழிஞ்சு போவான் இருக்கு. மதியனமான ஆட்களோட பேசுகிறது, அவர்களை ஃபாலோ பண்ணுறோம்னா நல்லா வாழ முடியாது. சில ஆட்களோட பழகுங்க, உங்களை எவ்வளோ ஏன் விட்டு விடலாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருவான். அவனும் விடுவான், உங்களே விட வைப்பான். நல்ல ஆட்களோட பழகுங்க, நல்ல ஆட்களோட பேசுங்க, நல்ல ஆட்களோட காரியங்களை ஷேர் பண்ணுங்க. சில மக்கள் விட்டு விடலான்னு நினைச்சா கூட அவங்க பேசுகிற பேச்சு நம்ம விட்டு விட வேணாங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவங்க உங்களை தூண்டி விடுறவர்கள், நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறவங்க. போன வாரம் பார்த்தோம், மோசே போகிறார், 1.5 மாதம் மேலே உட்காந்துருக்காரு. 40 நாள் இல்லை, 40 நாள் கீழே இருங்க, ஒன்றுமே செய்யாமல் காத்திருக்கன்னாரு. எப்படி ஜனங்கள் ஆரோனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஆரோன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கே போன மோசைக்கு என்ன ஆனார்னு தெரியல, அந்த மோசை இருக்கிறாரா செத்து போனார்னு தெரியல. நமக்கு ஒரு தலைவனையும் தெய்வத்தை நம்ம உருவாக்குன்னு சொல்லிட்டு மோசே அப்படி இருந்திருந்தான்னா பேசியிருக்க மாட்டாங்க. இந்த மோசோட இன்ஃப்ளூயன்ஸ் வேற. ஆரோன்ட்ட பேசுகிறோன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆரோன் இணங்குறான். இந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு? பிசாசு கொடுக்குறான். அந்த ஜனங்கள் அழியணும், கர்த்தர் சொன்ன வார்த்தை மீறணும். கர்த்தர் சொன்னார், என்னை இல்லாமல் உனக்கு வேற தேவன் வேணான்னாரு. முதல் கற்பனையை மீறாங்க. எப்பப்பெல்லாம் லா கொடுக்கப்படுகிறதோ லாவை கொண்டு பிசாசு டெம்ப்ட் பண்ணுவான். இந்த மரத்தின் கனியை சாப்பிடாதேன்னு சொன்ன உடனே அதில் தான் கவனமாக இருந்துச்சு. நமக்கு சில காரியம் செய்யணும்னு தெரியும், சில காரியம் செய்யக்கூடாதுன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் பிசாசு டெம்ப்ட் பண்ணுறான். கீழே மோசே இருக்காருன்னு வச்சுங்க, மோசேட்ட பேசியிருப்பானா? நம்ம இவ்வளோ தங்கத்தை வச்சு ஒரு பொன்னினால் செய்த காலை உருவாக்கும்னு சொல்லியிருப்பானா? வாய்ப்பே இல்லைன்னு இருப்பாரு. ஆனால் ஆரோன் என்ன காரணத்துக்காக ஈல்டு பண்ணுறாரு, இணங்குறாரு. இணங்கி அதுக்கு அப்படியே ஒரு பொன்னினால் செய்த காளையை செய்கிறாங்க, வேற தெய்வங்களை உருவாக்குறாங்க. ஏன்னா சரியான அங்கே லீடர்ஷிப், சரியான ஃபெல்லோஷிப் அங்கே இல்லை. மோசே மேலேருந்து வர்றாரு, 3000 பேர் சாகுறான். 3000 பேர் லேவியர்கள் வெற்றி கொண்டாங்க. அந்த பொன்னினால் செய்த காளையை சுட்டு இடிச்சு ஆற்றுல கரைச்சி விட்டாங்க. எந்த ஆறு நினைக்காதீங்க, எந்த ஆற்றுல கரைச்சாங்கன்னு தெரியலையே, நம்ம போயிட்டு வந்துடலாமான்னு. அது நடந்து கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதனால சரியான இன்ஃப்ளூயன்ஸ் அவசியங்க. யாரை பின்பற்றோம், யாரோட நேரம் செலவழிக்கிறோம், ரொம்ப முக்கியம். உபாகமம் போவோம், 31. இந்த ஜனங்களை பற்றி போன வாரம் பார்த்தோம். யாத்திரா 32 சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரமாக விட்டு விலகினீர்கள்னு சொல்கிறாரு கர்த்தர். உபாகமம் 31:26 வாசிக்கிறேன். நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிருடன் இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்களே, நாம் என் மரணத்துக்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். உங்கள் கோத்திரத்தில் உள்ள மூப்பர், உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும், அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடி வர செய்யுங்கள். என் மரணத்துக்கு பின்பு நீங்கள் நிச்சயமாக உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும்.
உங்கள் கை கிரியினாலேயே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்பதை சொல்லி, நான் இருக்கும்போதே நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு விட்டு நீங்கள் வெளியே போகும்போது கட்டாயம் தீமை செய்வேன்னு சொன்னார். அதனால தான் யாரை பின்பற்றுறோம், யாரோட நேரம் செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம். விசுவாசத்துக்கு விசுவாச போதனை கேட்கறது மட்டுமல்ல, யாரோட நேரம் செலவழிக்கிறோம். யூடியூப்ல கண்டதை பார்த்தோம்னாலும் விசுவாசம் போயிடும். நியாயாதிபதியில் போவோம். நியாயாதிபதிகள் 2:7 வாசிப்போம். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகள் எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களின் ஜனங்கள் கர்த்தரை செவித்தார்கள். நல்ல இன்ஃப்ளூயன்ஸு யோசுவா இருக்கிறவரை, யோசுவாவோடு கர்த்தர் செய்த எல்லா கிரிகளை பார்த்த எல்டர்ஸ் இருக்கிறவரை ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். நூனின் குமாரனாய் யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். 10ஆம் வசனம். அக்காலத்தில் இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்கள் பின் எழும்பிற்று. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்துருக்கு. யோசுவா இருக்கிற வரை, யோசுவா கூட இருந்த தலைவர்கள் இருக்கிற வரை கர்த்தரை சேவித்தார்கள். யோசுவா போனதுக்கப்புறம் அந்த தலைமைத்துவமே போனதுக்கப்புறம் மக்கள் மற்ற தெய்வங்களை கும்பிட ஆரம்பித்தார்கள் சொல்லுது. யோசுவா விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால் வந்த மனுஷன். எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் தன் வாழ்க்கையில் சொன்னதை நிறைவேற்றுவார்னு உறுதியாக நின்ன மனுஷன். கர்த்தர் சொன்ன கானான் தேசத்துக்குள்ள போன மனுஷன். அப்படி ஆட்களோட தான் ஐக்கியம் பண்ணணும். அவர்கள் நம்மை தூக்கி நிறுத்துவாங்க. விட்டு விடலாம் துண்ட உதறல் நினைச்சா கூட அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க, அவங்கள அப்படி பூஸ்ட் பண்ணி தூக்கி நிறுத்துவாங்க. ஜெயிச்சிடலாம், மேற்கொண்டலாம், இதெல்லாம் மேட்டரே கிடையாது. உங்களை அவங்க பேச பேச என்ன செய்யணும்னா மேலே எலும்பலாங்க ஒரு எண்ணம் வந்துடும். அவங்க போனதுக்கப்புறம் அத்தனை பேரும் கர்த்தரை விட்டு விலகினார்கள் இருக்கு. 12ஆம் வசனம் வாசிப்போம். தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றி இருக்கிற அந்த பகைஞரின் கையிலே விற்று போட்டார். கர்த்தர் இவங்களை தோற்கடிக்க ஒன்றும் விரும்பலை. இவங்க சரியான தலைமைத்துவத்தின் கீழே இல்லை. முதல்ல இவர்கள் அந்நிய தெய்வத்துக்கு தங்களை விற்று போட்டாங்க. கர்த்தர் அவங்களை பாதுகாக்காத அளவுக்கு, கர்த்தர் அவங்களுக்கு உயர்த்தாத அளவுக்கு கர்த்தருக்கு இடம் கொடுக்கல. 16ஆம் வசனம் திரும்பி. கர்த்தர் நியாயாதிபதிகளை எலும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்கள் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவர்களை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமல் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்ப பண்ணுகிற பொழுது கர்த்தர் நியாயாதிபதிகளுடைய கூட இருந்து அந்த நியாயாதிபதிகளின் நாட்களெல்லாம் அவர்கள் சத்துருக்கின் கைக்கு அவர்கள் நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குறல் நிமித்தம் தவித்ததினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். இது நியாயாதிபதிகள் புக்கை முழுவதும் நடக்கக்கூடிய காரியம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் ஒரு நியாயாதிபதி எழுப்புறார். அந்த நியாயாதிபதி கர்த்தருக்கென்று தன்னை முற்றிலுமாக விற்று போட்ட மனிதனாக கர்த்தரை கீழ்ப்படுகிற மனுஷனாக இருக்கான். அவன் காலத்தில் மக்கள் கர்த்தரை சேவிக்கிறார்கள், கர்த்தருக்காக வாழ்கிறார்கள், ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க துன்மார்க்கம் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வேறு விதமான இன்ஃப்ளூயன்ஸ் வர ஆரம்பிக்குது. கவனிங்க. அதனால தான் வீட்டில் நல்ல பேரண்ட்ஸ் அவசியம், ஆவிக்குரிய தலைவர்கள் அவசியம், ஆவிக்குரிய பேரண்ட்ஸ் அவசியம். உங்களுக்கு
பிள்ளைகளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறோம், வீட்டில் சொல்லிக் கொடுக்குறோம், ஜெபிக்க சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், கர்த்தரை விசுவாசிக்க கற்றுக் கொடுக்குறோம். இப்படி கற்றுக் கொடுத்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பிள்ளைடைய இருதயத்தில் உருவாக்குறோம் என்றால், நீங்கள் இல்லாத போது கூட, நீங்கள் இல்லாத போதுன்னா உங்களுடைய பிரசன்னத்தில் அவர்கள் இல்லாத போது, அப்போ தான் நீங்கள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? சில மக்கள் நம்மளோட வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லை, அவங்க பரலோகம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துறது இப்போ யோசிச்சு பார்ப்போம். நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவர்கள் வீட்டில் வந்து அப்பா ஜெபிக்கிறவராக இருக்கார், அம்மா ஜெபிக்கிறவங்களாக இருக்காங்க, கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்குதுன்னா, நாளைக்கு பிள்ளை வந்து உங்கள் வீட்டை விட்டு தன்னிச்சு வெளியே போகும்போது அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் பிள்ளை யூனிக்காக நிற்க கற்றுக்கும். மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, என் பிள்ளை அவங்க எடுத்துட்டான் இவங்க எடுத்துட்டாங்கிறாங்க இல்லையா. யாருக்கு உங்கள் பிள்ளைக்கு ஊற்றி கொடுக்கலாம், மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஊற்றி கொடுக்கலாம், வாயில் ஊட்டி விட மாட்டான். ஊட்டி விடுவாங்க, ஊட்டி விட மாட்டான். அப்படி இல்லைன்னா உங்கள் பிள்ளை வந்து அதுக்கு ஈல்டு பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அங்கே தாங்க எவ்வளவு பிள்ளைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு அங்கே தான் ஒருத்தரும் இல்லாத போது நடக்கிறான். பார்த்தீங்களா? கவனிக்கும்போது நடக்கிறது இல்லை, ஒருத்தருமே இல்லாத பொழுது நடக்கிறான். அதான் அவனுக்குள்ள ஏற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கம். தானியேல் அவனுடைய 3 நண்பர்களை பற்றி பேசுது. அப்பா அம்மா யாருமே கிடையாது, நண்பர்கள் கிடையாது. அந்நிய தேசத்தில் இருக்கும் பொழுது கூட கர்த்தருக்காக தங்களுக்கு வைராக்கியம் மாறாட்டினார்கள். எந்த விதத்திலும் தங்களை கரைப்படுத்திக் கொள்வதற்கு அவங்க இடம் கொடுக்கல. அந்நிய தேசத்திலையும் கர்த்தருக்காக வாழணும் துடிக்கிறாங்க. அதான் முக்கியம். அதே மாதிரி ஆவிக்குரிய பேரண்ட்ஸ் முக்கியம். நிறைய மக்களுக்கு வந்து ஆவிக்குரிய அனாதைகள் தான் இன்னைக்கு நிறைய. அவங்களை நடத்துவதற்கு கைட் பண்ணுவதற்கு ஆவிக்குரிய பேரண்ட்ஸ் கிடையாது. வாசிப்போம் 2 நாளாகமம். அதனால தான் நல்ல தெய்வீகமான காட்லி குடும்பம் முக்கியங்க. குடும்பத்தில் காலில் பண்ணக்கூடிய ஜெபம், இரவு ஜெபம், ஃபேமிலி ப்ரேயரு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். குடும்பங்கிறது வந்து லாட்ஜ் கிடையாது, தங்கிட்டு சோறை தின்னுட்டு படுத்து எழுந்திரிச்சு போகிற இடம் கிடையாது. அது லாட்ஜு. குடும்பம்னா ஒரு காட்லி ஃபேமிலின்னா அங்கே ப்ரேயர் இருக்கணும், பாட்டு இருக்கணும், அது இருக்கணும். நான் சாப்பாடுக்கு வாங்கி கொடுத்து போட்டேன், அதுக்கு மேலே என்ன செய்யணும்? அது எல்லாரும் செய்வாங்க. நீங்கள் ஆவிக்குரிய தகப்பன்னா நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும், அவங்கள ஜெபம் பண்ண வைக்கணும். இல்லாட்டி நீங்கள் வெறும் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பம் கிடையாது. 2 நாளாகமம் 22:2 வசனம். இது வந்து எருசலேமில் ஒரு ராஜாவுடைய பற்றி பேசுது. அகசியா ராஜாவாகிற பொழுது 22 வயதாக இருந்து 1 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். ஒம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியாள். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவன் தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தான். எருசலேமுடைய வம்சத்தில் வந்தவன் இந்த அகசியா ராஜாவாகிறான். 1 வருஷம் தான் ராஜாவாக இருக்கான். அவங்க அம்மா வேறு அத்தாலியல். அத்தாலியல் வந்து இஸ்ரேவேலில் அரசாண்ட அந்த ஆகாப்புடைய காரியத்தை பின்பற்றி தான் கெட்டது மட்டுமல்லாமல் தன் பிள்ளையை கெடுக்கும்படியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா. கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்ய வைக்கிறான். அவன் 1 வருஷத்தில் செத்து போயிட்டான். செத்ததுக்கப்புறம் அத்தாலியல் என்ன பண்ணான் என்றால், இவனுக்கு பிறந்த அத்தனை பிள்ளைகளை கொல்லுவா. அதாவது அகசியாவுக்கு பிறந்த எல்லா பிரபுக்களையும் ராஜ வம்சத்தில் இருந்த அத்தனை பேரையும் தேடி கொல்லுவா. இவனுடைய ஒரு மகன் யோவாசை மட்டும் யோய்தா என்கிற ஒரு ஆசாரியன் காப்பாற்றி வைக்கிறான். அப்படிங்க 11ஆம் வசனத்தில் இருக்கு. இவனுடைய ஒரு மகன் வந்து யோவாசை களவா எடுத்து அன்னைக்கு இருந்த ஆசாரியனாகிய யோய்தாவும் யோய்தாவுடைய மனைவியும் இவனை பத்திரமா பாதுகாத்து இவனை ராஜாவாக மாற்றுறான். ராஜாவை மாற்றி இந்த யோய்தா என்கிற ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரை 40 வருஷம் அரசாள்றான். அதுக்கப்புறம் அந்த பையன் யோய்தா அவனை நடத்துகிறான்.
40 வருஷம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்றான். 24 எடுங்க. யோவாஸ் ராஜாவாகிற பொழுது, அதாவது அகசியாவுடைய மகன் யோவாஸ் ராஜாவாகிற பொழுது 7 வயதாக இருந்து 40 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். பேசபா பட்டணத்தாலான அவன் தாயின் பேர் சிபியால். ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு அவன் இருக்கிற நாட்கள் வரை, அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற வரை அவன் காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா சரியானதை செஞ்சான். கீழே வாசிப்போம். 15ஆம் வசனம். யோய்தா தீர்க்காயுசு உள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தான். அவன் மரணம் அடைகிற பொழுது 130 வயதாக இருந்தான். அவன் தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியினால் அவனை தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் செய்வித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்து நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்தில் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திட சாட்சியாக கணிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதனால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்னார்கள். யோவாஸ் வந்து அந்த ஆசாரியனாகிய யோய்தாவினுடைய மகனை கொல்றான். இந்த யோய்தா தான் இவன் 1 வயசு இருக்கும் பொழுது அவனை பத்திரமா பாதுகாத்து பராமரித்து அவனை ராஜாவாக பத்திரமா நிலைநிறுத்தினவன். அத்தாலியாளுடைய கையிலிருந்து பாதுகாத்தவன். ஆனால் பிரபுக்கள் வந்து அவனுக்கு சொன்ன உடனே அவன் கர்த்தரை விட்டு விலகி துன்மார்க்கமாக போகிறான். அவனுக்கு சரியான ஆலோசனை கொடுத்த வந்தோடனே வெட்டி கொள்கிறான். அதனால் யாரோட பேசுகிறோம், யாரோட பழகுறோம், யாரோட ஸ்பெண்ட் பண்ணுறோம் ரொம்ப முக்கியம். யாரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அப்போஸ் நான் பவுல் சொல்கிறேன், எங்களை ஃபாலோ பண்ணுங்கிறார். சரியான ஆட்களை ஃபாலோ பண்ணுறோம், சரியான ஆட்களை நேரம் செலவழிக்கிறோன்னா வாழ்க்கை வந்து வேறு விதமாக இருக்கும். எபிரேயருக்கு ஆருக்குவாங்க. எபிரேயர் 6:10 வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வதை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவறிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காமிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆரம்பித்தது மட்டுமல்ல, முடிவு வரை ஜாக்கிரதையாக நில்லுங்க, சரியான ஆட்களை ஃபாலோ பண்ணுங்கிறார். மோசே ஆபிரகாம் 2 பேரை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை பற்றி உதாரணமாக சொல்கிறார். மோசே குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார் என்றால் அதை தாமதமின்றி அப்படியே செய்தார்கள். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்கிறார், உன் ஏக சுதனையும் உன் நேசகுமாரனையும் கொண்டு வந்து பலி செலுத்துகிறார். மறுநாளை தாமதமின்றி செய்கிறார். மோசை குறித்து பார்த்தீங்கன்னா மோசேட்ட கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தான் இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அப்படியே செய்கிறீங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது ரோமர் 12:11, நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆங்கில பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் டோன்ட் பி ஸ்லாத்ஃபுல் இன் பிஸ்னஸ், வியாபாரத்தில் சோம்பேறியாக இருக்காங்க, ஆவியில் அனலாக இருங்கன்னாரு. நீங்கள் ஆவியில் அனலாக இருக்கீங்கன்னா சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க, ஜாக்கிரதையாக இருப்பீங்க, செய்ய வேண்டியதை துரிதமாக செய்வீங்க. இன்றைக்கும் அடுத்த வாரமும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய பலனை குறித்து கொஞ்சம் நேரம் பேசுவேன். ரிவார்டு, ஜாக்கிரதையாக வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய
ரிவார்டு என்னன்னு பேசுவேன். ஜாக்கிரதையாக வாழ்ந்தோம்னா என்ன ரிவார்டு கிடைக்குன்னு பேசுவேன். கீழே ஆபிரகாமை குறித்து பேசுகிறாரு. ஆபிரகாம் ஜாக்கிரதையாக இருந்து பொறுமையாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் இருக்கு. எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, அதிக பலனுக்கு எதுவான அதிக ரிவார்டு ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்கு விசுவாசத்தை தைரியத்தை விட்டு விடாதுங்கிறார். தைரியமாக நிற்கிறோம், உறுதியாக நிற்கிறோம்னா அதுக்கு ஒரு ரிவார்டு இருக்குங்கிறார். எபிரேயர் 10:35 சொல்கிறார். எபிரேயர் 11:6 நமக்கு தெரியும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இருக்கு. தேவன் ஒருவர் உண்டென்று எல்லாருமே விசுவாசிக்கிறோம். எல்லாருமே விசுவாசிக்கிறோம். தேவன் இருக்கிறாரா? இருக்கிறார். தேவன் எல்லா இடத்துல இருக்கிறார், எல்லா இடத்துல இருக்கிறார். அதை மட்டும் தேவன் போதும் என்று சொல்லலை. தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். சரியா தேவனை தேடுறீங்க, தேவனுடைய காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கீங்க, டெலிஜென்ட்டாக இருக்கீங்க, விடாமுயற்சியோடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு உண்டுன்னு வேதம் சொல்லுது. பலன் இல்லாமல் போகிறது கிடையாது. கர்த்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர்னு விசுவாசிக்கிறோம், கர்த்தர் சர்வ வல்லவர்னு விசுவாசிக்கிறோம், கர்த்தர் சர்வ வியாபின்னு விசுவாசிக்கிறோம். அது மட்டும் போதாது, அதோடு சேர்ந்து இன்னொரு சில காரியத்தை கட்டாயம் விசுவாசிக்கணும் இருக்கு. அது போடு, இங்கிலீஷில் போடு. பட் வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் ஹிம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஃபார் ஹீ தட் கம்eth டு காட் மஸ்ட் பிலீவ். பிலீவ் இல்லை, must believe that he is and he is a rewarder of them that diligently seek him. யார் ஜாக்கிரதையாக தேவனை தேடுகிறார்கள், ஜாக்கிரதைங்கிற வார்த்தை தமிழ் இல்லை, யார் ஜாக்கிரதையாக தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார் என்று கட்டாயம் விசுவாசிக்கணுங்கிறார். இருக்கிறார் மட்டுமல்ல, தேடுகிறவர்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறார். ரிவார்டு என்ன கொடுக்கிறார்? அது சுகமாக இருக்கலாம், அது செழிப்பாக இருக்கலாம், அது வெற்றியாக இருக்கலாம், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு நன்மையும் குறைபடாத நிறைவான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்படி தேடன்னு சொல்லுது. கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம கொடுக்கும்போது கொடுப்பாருன்னு சொல்லலை, அவரை தேடுகிறவர்களுக்கு கட்டாயம் பலன் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கணும். கொடுப்பாரு கொடுக்காம இருப்பாரு, நமக்கு என்னங்க கர்த்தரை தானே தேடணும் அப்படின்னா அது சாய்ஸ் கிடையாது. இது கட்டாயம். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு கட்டாயம் நிச்சயமாகவே பலன் கொடுக்கிறான் இருக்கு. யாருக்கு? உண்மையா தேடுகிறவர்களுக்கு, ஜாக்கிரதையா தேடுகிறவர்களுக்கு தேடுகிறோம், இறுதி வரை தேடுகிறோம். கர்த்தரை விசுவாசித்த ஒரு காரியத்துக்காக நிற்கிறோம்னா, இறுதி வரை நிற்கிறோம்னா கட்டாயம் ரிவார்டு உண்டு. ரிவார்டு இன்மையில் மாத்திரமல்ல, மறுமைக்கும். மார்க் 10 ஒருத்தன் சொல்றான் பார்த்தீங்களா, நல்ல போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு கொள்ள என்ன செய்யணும்னு சொன்ன உடனே கர்த்தர் சில காரியம் சொல்கிறான், விட்டு போயிடான். உடனே பேதுரு சொல்கிறார், நாங்கள் விட்டு வந்தோமே அப்படின்னு சொன்ன உடனே இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவீங்கிறார். இம்மைக்கும் உண்டு, மறுமைக்கும் உண்டு. கையில் ஊதி சொல்லுவோம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவன் நல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். நல்லவர் என்று விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், பெருக பண்ணுகிறவர், விருத்தி அடைகிறவர், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இதையும் விசுவாசிக்கணும், அதையும் விசுவாசிக்கணும். ஏதாச்சும் ரிவார்டு கர்த்தரை பெற்றிருக்கீங்களா? ஏதாச்சும் கர்த்தரை விசுவாசத்தினால ஏதாவது ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஒண்ணுமே இல்லையா? எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு, இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். அதெல்லாம் ரிவார்டு இல்லையா? அந்த நல்லதை ஜாக்கிரதையாக இருக்கவனுக்கு ரிவார்டை பேசுவேன். அது கொஞ்சம் முன்னாடி சோம்பேறியாக இருந்தால் என்ன ரிவார்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடுறேன். சோம்பேறிக்கு ரிவார்டு ஒன்று இருக்கா? இருக்கு. ஜாக்கிரதையாக இருக்கிறவனுக்கும் ரிவார்டு உண்டு, சோம்பேறியாக இருக்கிறவனுக்கும் ரிவார்டு உண்டுன்னு சொல்லுது. நீதிமொழி 24 வாங்க. நீதிமொழி 24:30. சோம்பேறியின் வயலையும்
மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. இதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். வசனம் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். சோம்பேறிக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும்னா, எல்லாம் முள்ளு செடியாக இருக்கும், சுவர் இடிஞ்சு கிடக்கும், எல்லா தீமைகளும் உள்ளே வருவதற்கு வாசல் விட்டக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பான். அதான் சோம்பேறி. சோம்பேறிக்கு அவன் விரும்பின எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில் கிடைக்காது. நிறைய காரியங்களை சோம்பேறி விரும்புவான், ஆனால் விரும்புகிறது அவனுக்கு நடக்காது. வாசிங்களே, நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறி நிறைய விரும்புவான், ஆனால் ஒன்றும் கிடைக்காது. ஜாக்கிரதையில் உன்னுடைய ஆத்துமாவோ புஷ்டி ஆகும். இதில் இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் போடு, பிபிஏ போடு. The hater of work, வேலை செய்கிறத வெறுக்கிறவன். The hater of work does not get his desires. வேலையை வெறுக்கிறவனுக்கு அவனோட ஆசைகளை பெறவே முடியாது. நிறைய ஆசைப்படுவான். நேற்று என் மகன்கிட்ட பேசும்போது அவன் சொன்னான், ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்கவா செய்யுதுன்னா. அவன்கிட்ட சொல்ல போது சொன்னேன், ஒருத்தன் கலெக்டர் ஆகுன்னா என்னடா செய்யணுன்னே. எல்லாருமே கலெக்டர் ஆகுறாங்க, எல்லாரும் தான் ஆசைப்படுறாங்க, 30 பேர் தானே கலெக்டர் ஆகுறாங்கண்ணா. நம்ம 30 டிஸ்ட்ரிக்ட் தானே இருக்குது. கலெக்டருக்கு மட்டும் கலெக்டர் ஆகிறது கிடையாது, சப் கலெக்டரும் கலெக்டர் தான், அவங்களும் படித்தவங்க தான். அதில் படிச்சிங்கன்னா நிறைய போஸ்டிங் போவாங்க. கலெக்டராகவே இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, செக்ரட்டரியேட்டில் வேலை பார்ப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஹையர் ஆஃபீஸர் ஒரு கலெக்டரேட் படித்தவன். எல்லாரும் கலெக்டர் ஆகிற கிடையாது. கரெக்டு, எவன் கடினமாக உழைக்கிறான்னு அவன் கலெக்டர் ஆகிறான். எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது, சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது. முந்தானத்துக்கு கட்சி தொடங்கணும் கூட 2026 ஆயிடுவேங்கிறாரு. ஆகலாம், என்ன செய்யணும்? கடினமாக உழைக்கணும். என்னன்னாலும் ஆகலாம். முதல்ல ஒரு ஆசை கத்தட்டு தான் பெறணும். அந்த ஆசை நிறைவேறதற்கு கடினமாக உழைச்சிங்கன்னா நன்மையான காரியங்களை பெறலாம். ஜாக்கிரதையாக வேலை செய்கிறவங்க, டெலிஜென்ட். சோம்பேறியாக இருந்தோம்னா ஒன்றும் கிடைக்காது. சோம்பேறிக்கு வேதம் சொல்கிறது அறுப்பில் பிச்சை கட்டா கூட கிடைக்காதுன்னு இருக்கு. வேலை செய்யணும். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்களா? அழைக்கப்பட்டிருக்கீங்க, என்ன செய்யணும்? ஃபுல் பைபிள் உங்களுக்கு தெரியணும், படிக்கணும். உட்காந்து எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, நான் அப்படி கற்றுக்கல. ஆனால் என்னுடைய பிரசங்கம் என்னுடைய ஸ்டைல் தான். எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, எப்படி பிரசன்ட் பண்ணுறாங்க, எப்படி வசனத்தை வியாக்கியானம் பண்ணுறாங்க, அதை பார்க்கணும். வசனத்துடைய காரியங்களை நேரம் செலவழிக்கணும். பிரசங்கம் நிறைய கேட்கணும். உங்களையே அதுக்கு ஈடுபடுத்தணும். நல்ல ஒரு மியூசிக் வாசிக்க நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்? கடினமாக வேலை செய்யணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை செய்யணும். மாதத்துக்கு ஒரு நாள் கிட்டாரை தொடச்சி வச்சு டிங்கினா வராது. கை அந்தரணும் அப்படியே. அப்புறம் நீங்கள் அதில் ஜீனியஸாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியமாக இருக்கட்டுங்க, விரும்புறது மட்டுமல்ல, விரும்புறதுல வேலை செய்யணும். அதுக்கு அப்படி வேலை செய்யலைன்னா நிறைவாக வாழ முடியாது. நீமில் 10:4 சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். வேலை செய்வான், ஆனால் சோம்பேறி. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். செல்வத்தை உண்டாக்குன்னா அவன் எதை சாப்பிடுவான்னு சொல்லலை, ரிச்சாக இருப்பான். அவன் ரிச்சாக இருக்குன்னு அவசியமா? அவசியம். ரிச்னா கெட்ட வார்த்தை இல்லைங்க, ரிச்னா நல்ல வார்த்தைங்க. அது எது கெட்ட வார்த்தை தெரியுமா? ஏழையா இருப்பதான் கெட்ட வார்த்தை. நிறைய மக்கள் ரிச்சுனாவே கெட்ட வார்த்தை நினைக்கிறாங்க. அந்த சர்ச்சா அப்போ ரிச்சை பற்றி பேசுவாங்க, செழிப்பை பற்றி பேசுவாங்க. நாம் செழிப்பாங்கன்னு கர்த்தர் விரும்புகிறான்னு பைபிள் சொல்லுது. பாவத்தை போக்குனாரா, வியாதியை போக்குனாரா, தரித்திரத்தையும் போக்குனாருன்னு இருக்கு. நீங்கள் ரிச்சா இருக்க விரும்புறீங்களா? அப்படின்னா ஜாக்கிரதையாக வேலை செய்யணும்.
ரிச்சாக இருக்குன்னு விரும்புறது மட்டுமல்ல, மீட்பில் இருக்கிறது மட்டுமல்ல, மீட்பில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதில் ஜாக்கிரதையாக வேலை செய்யணும். இல்லாட்டா நிறைய நன்மையான காரியங்களை விரும்புவீங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. சைக்கிள் கூட வாங்க முடியாதுங்க. சோம்பேறி எதையுமே பெறமாட்டான். கடினமாக வேலை செய்கிறவன் நன்மைகளை பெறுவான். நீதிமொழி 12:24 வேலை செய்யணுங்க, கட்டாயம் வேலை செய்யணும். ஒரு போன வாரத்துக்கு முதல் வாரம் ராஜபாளையத்தில் கதை சொன்னேன். என் ஒய்ஃப் தான் சண்டே கிளாஸ் சொல்லியிருக்கேன் அந்த கதையை. ஒரு அப்பா மகனை பார்த்து சொல்லியிருக்காங்க, ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான். அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, 100 ரூபா சம்பாதிச்சு கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு மதியம் சோறுன்னு இருக்காரு. மதியம் சோறு, நைட்டு சோறு. 100 ரூபா சம்பாதிக்கலைன்னா உனக்கு சோறு கிடையாது. அவன் நேராக போய் அவங்க அப்பாட்ட மதியம் போய் 100 ரூபா கொடுத்துட்டான், அம்மாட்ட வாங்கி கொடுத்துட்டான். நமக்குத்தான் எல்லாமே தில்லுமுள்ளுலாம் தெரியும்ல. அம்மா பாவம், சரி மகன் பசியாக கிடக்கூடாதுன்னு சொல்லி அம்மா 100 ரூபா கொடுத்த உடனே மறுநாள் காலையில் அம்மாவை அப்பா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. நீ கொஞ்ச நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லி. மறுநாள் அந்த முதல் நாள் 100 ரூபா கொடுத்தாரு பார்த்தீங்களா, கொண்டு போய் கிணத்துல போட சொல்லிட்டார். அந்த 100 ரூபாயை அதை கிணத்துல போட்டு வந்துட்டான். அடுத்த நாள் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நீ 100 ரூபா சம்பாதிச்சு வந்தீங்கன்னா உனக்கு சோறு இருக்காரு. நேராக அக்கா வீட்டில் போய் 100 ரூபா வாங்கிட்டு வந்துட்டான். அக்கா வீட்டில் வாங்கணும்னு கொடுத்தோன்னா அதையும் சொல்லியிருக்காரு, இப்போ கிணத்துல தூக்கி போட்டு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் எங்கேருந்து வாங்கிட்டான்னு தெரிஞ்சோடனே இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிச்சாதான் அவனுக்கு சோறுன்னு இருக்காரு. இவங்க அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாசலில் சேர் போட்டு அப்பா உட்காந்துட்டாரு. இப்போ அக்காட்டையும் போக முடியாது, அம்மாட்டையும் போக முடியாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாயங்காலம் 100 ரூபா கொடுத்துருக்கான். இது போய் கிணத்துல போட்டுருக்காரு. என்ன உங்களுக்கு அறிவில்லை? எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தெரியுமா 100 ரூபா? நீங்கள் மட்டும் கிணத்துல போட சொன்னீங்க. நேற்று ஒரு 100 ரூபா போட்டால் அதுக்கு முதல் ஒரு 100 ரூபா போட்டான். அப்போ அது தெரியலை, இப்போ தெரியுது. ஏன்? அதில் வேலை செஞ்சுருக்கான். வேலை செஞ்சால் தாங்க பணத்துடைய மதிப்பே தெரியும் உங்களுக்கு. வேலை செய்யணும், கடினமாக வேலை செய்யணும். முன்னேறணுமா, சொந்தமாக கையில் தொழில் இருக்கணுமா, மற்ற இடத்துல வேலை செய்கிற இடத்துல சொந்த கான்ஃபிடண்ட்டாக வேலை செய்யும், கையில் கொஞ்ச நாள் சொந்த தொழில் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல டிபிக்கி அடிச்சிங்கன்னா அவனும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், நீங்களும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. வாசிப்போம். 12:24 ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை, அதான் ஜாக்கிரதைகளுடைய கை, அதுக்கு ரிவார்டு உண்டு. ஜாக்கிரதையுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதையாக வேலை செய்கிறோம், பிறனுடைய காரியமாக இருந்தால் கூட ஜாக்கிரதையாக வேலை செஞ்சோம்னா கொஞ்ச நாளில் உங்கள் கையில் காரியங்கள் இருக்கும், செல்வத்தை ஆளக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதனால தான் சொன்னார், மற்ற பிறனுடைய காரியத்தில் உண்மையாக இல்லைன்னா உங்கையில் யார் கொடுப்பாங்கன்னாரு. என்ன செஞ்சாலும் ஜாக்கிரதையாக டெலிஜெண்டாக செய்யுங்க, அதுக்கு ரிவார்டு உண்டு, பலன் உண்டு. எசேக்கியேல் போங்க, எசேக்கியேல் 16:49 இதோ கர்வமும் ஆகாரத்திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபங்களுமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம், இவைகளே அவனிடத்திலும் அவள் குமாரத்தினிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானுடைய கையை அவள் பலப்படுத்தலை. விலகி சொல்றேன், கர்வமும் ஆகார திரட்சியும் அப்புறம் நிர்விசாரமான சாங்கோபங்களுமாகியங்கிறார். சாங்கோபங்களுமாயங்கிறாரு. நீங்கள் கேஜேவியில் பார்த்தா அபண்டன்ஸ் ஆஃப் ஐடல்னஸ்ங்கிறார். அபண்டன்ஸ் ஆஃப் ஐடல்னஸ்னா சும்மா இருக்கிறது நிறையா இருக்கிறது. நிறைய பணம் இருக்குது, ஆகார திரட்சி இருக்குது, ஒன்றுமே வேலை செய்யலை, சும்மா இருக்கிறது. அதான் எல்லா பாவத்துக்கும் டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். 7 தலைமுறைக்கு உட்கார்ந்த அளவுக்கு சாப்பாடு கையில் பணம் இருக்குது. என்ன செய்யணும்? வேலை செய்யணும். 7 தலைமுறை 70 தலைமுறைக்கு உங்கள் கையில் காசு இருந்தால் கூட நீங்கள் வேலை செய்யணும். எனக்கு தான் இருக்க,
உங்களுக்கு இருக்குங்க. தேவனோட ராஜ்யத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஒரு ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? திக்கற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கீங்களா? அதுக்கும் கையில் காசு இருக்கணும். கீழே சொல்லுது, சிறுமையும் எளிமையாமனுடைய கையை அவளை பலப்படுத்தலை. உங்களுக்கு மட்டும் காசு இருக்கக்கூடாதுங்க. உங்களால் அநேக மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் கையில் காசு இருக்கணும். அதுதான் காசுடைய பர்பஸே. அதான் சொல்லுது, ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபங்களும் ஆகியங்கிறாரு. அபண்டன்ஸ் ஆஃப் ஐடல்னஸ்ங்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அது எல்லா பாவத்தையும் கொண்டு வரும். ஒரு நாளைக்கு நீங்கள் எந்த வேலைக்கும் போகல, சும்மா இருங்க, என்ன பண்ணுவீங்க? சும்மா இருக்க மாட்டீங்க, செல்ல நோண்டுவீங்க. பல பாவங்களுக்கு டோரை ஓப்பன் கொடுக்கும். செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால் செய்யக்கூடாத நிறைய காரியங்கள் நீங்கள் செய்வீங்க. சும்மா உட்காந்துருக்க மாட்டீங்க, செய்யக்கூடாத காரியங்களை செய்வீங்க. கர்த்தர் ஒரு காரியம் செய்ய சொல்கிறார், அதை செய்யலைன்னா பிசாசு செய்ய சொன்னதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு காரியத்தை பிசாசு செய்வீங்க, பிசாசு சொல்கிறத செய்வீங்க, பிசாசுக்கு டோர் ஓப்பன் பண்ணி கொடுப்பீங்க. எனக்கு எல்லாம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி சொன்னீங்கன்னா சோம்பேறிட்டு செய்கிறதுக்கு நிறைய இருக்குது. நேரம் தான் கிடையாது நமக்கு. நேரம் நமக்கு ரொம்ப கம்மிங்க, செய்கிற வேலை நிறையங்க. சரியான காரியத்தை செய்யலைன்னா தவறான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு பலன் உண்டானா சரியான காரியத்துக்கும் பலன் உண்டு, செய்கிற தவறான காரியத்துக்கும் கட்டாயம் பலன் உண்டு. 2 நாளாகமம் 15:7 நீங்களும் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு கிரியைகளுக்கு பலன் உண்டு. கிரியைகளுக்கு ரிவார்டு உண்டு. ரிவார்டு கையில் நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. எபிரேயர் 10 படிச்சு பார்த்தீங்களா? நாம் செய்கிற கிரியைகளை கர்த்தர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவேன்னு இருக்கு. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தரிடத்திலிருந்து சரியான ரிவார்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வரும். நீதிமொழி 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினை தப்பான். சரியான மனுஷன், உண்மையான மனுஷன், டெலிஜென்ட்டாக இருக்கிற மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் இருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன் போடு. கமிட்டட் அண்ட் பெர்சிஸ்டன்ட் ஒர்க் பேக்ஸ் ஆஃப், கெட் ரிச் குவிக்லி, ஸ்கீம்ஸ் ஆர் ரிப்பாப்ஸ். தமிழில் போடு. உறுதியான மற்றும் விடாமுயற்சியுடன் கூடிய உழைப்பு பலன் அளிக்கும். விரைவில் பணக்காரனாகும் திட்டங்கள் ஏமாற்று வேலைகள். பைபிள் சொல்லுது. சீக்கிரமாக பணக்காரன் ஆகலாம், வேலையே செய்யாமல் குறுக்கு வழியில் சம்பாதிச்சு நினச்சிங்கன்னா அது ஏமாத்து வேலைன்னு சொல்லுது. உண்மையான மனுஷன் கர்த்தரை நம்பி சரியாக வேலை செய்கிறான்னா அவனுக்கு ரிவார்டு உண்டுன்னு இருக்கு. ஒரு சம்பவம் சொல்லி அப்படி முடிச்சுறேன். ஒரு ரூத்து புத்தகம் தெரியும். நகோமி பெத்லேகமை விட்டுட்டு மோவாபிய தேசத்துக்கு போகிறா. அங்கே போய் வீட்டுக்கார் செத்து போயிறாரு. வீட்டுக்கார் செத்தது மட்டுமல்ல, அவளுடைய 2 மகனும் செத்து போயிறாங்க. ஒரு மகள் ஒரு பால், இன்னொருத்தி ரூத்து. திரும்பி சொந்த ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறா. அப்போ மருமகளை பார்த்து சொல்கிறா, ஏம்மா உங்கள் வீட்டுக்கும் உங்கள் தெய்வத்துக்கும் திரும்பி போங்கிறா. இன்னுமே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளை பெற்று உங்களுக்கு கொடுக்குறவளுக்கு அவ்வளோ நாள் காத்திருக்க முடியாது. அந்த காலத்தில் கலாச்சாரம் அப்படித்தான். அன்னை இறந்துட்டாருன்னா அன்னை மனைவியை தம்பி கல்யாணம் பண்ணணும். வயசுலாம் வித்தியாசம் கிடையாது. பண்ணி அண்ணனுடைய வம்சத்தை அங்கே நிலைத்திருக்க பண்ணணும். அதுக்காக பண்ணுறது. அதனால் இன்னுமே நான் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று சான்ஸ் கிடையாதும்மா, நீங்கள் போங்கன்னு சொன்ன உடனே ஒரு பால் அத்தை முத்தம் குஞ்சு போகிறா. வாசிங்க ரூத்து 1:14 15. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஒரு பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். கரெக்டாக டெலிஜென்ட்டாக உறுதியாக மாமியாவை பற்றி கொள்றா. கீழே அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்திற்கும்
தன் தேவரிடத்தில் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றான். ஜனத்தினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும். சில மக்கள் பாவிகளோட இருந்தோம்னா பாவி மாதிரி இருப்பாங்க. சில மக்கள் சர்ச்சு மக்களோட இருக்கும் சர்ச்சு மக்கள் மாதிரி இருப்பாங்க. எந்த கூட்டத்தில் இருக்காங்களோ அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாங்க. இவ நகோமிட்ட இருக்கிறவரை இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை கும்பிட்டா. இப்போ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க சாமியை பழைய சாமியை கும்பிடுவாங்கிறா. எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் விசுவாசத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்க. கர்த்தரை விட்டு எந்த காலகட்டத்திலையும் விலகக்கூடாது. எல்லாருமே விலகினால் கூட விலகக்கூடாது. ஒருவேளை உங்களை வழிநடத்தினவர்கள் விலகி போயிருக்கலாம். பாஸ்டர்ஸோ லீடர்ஸோ விலகி போகலாம். அவங்க ஆண்டவர் கிடையாது, அவங்க மனுஷங்க. அவங்களுக்கு ரத்தம் சிந்தலை. அவங்கள் வழி விலகி போனால் கூட அவங்க சரியில்லை, தப்பான வாழ்க்கை வாழ்கிறாங்க, கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழலை, துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணுறாங்கன்னா கூட அந்த சபையை விட்டு நீங்கள் போகலாம். ஆனால் கர்த்தரை விட்டு போகக்கூடாது. யார் உங்களுக்கு ரத்தம் சிந்தலைங்க, யார் உங்களுக்கு மீட்பு கொடுக்கலைங்க. இவன் மாமியா விட்டும் போகிறா, கர்த்தரை விட்டும் போகிறா. ஒரு பால் போனான்னு இருக்கு. கர்த்தர் சில ஆட்களோடு இணைக்கிறார். அவங்கள இணைச்சார்னா இணைச்ச ஆட்களோடு கடைசி வரை இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதான் தேவனோட சுத்தம். எதுக்கு இணைக்கிறார்? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இணைக்கிறார். அந்த நோக்கத்தை விட்டு விலகுறோம், அந்த உறவை விட்டு விலகுறோம் என்றால் அப்போ ஏன் விலகுறீங்கன்னா உங்கள் மாம்சமும் உங்கள் மாம்ச பெருமையும் விலக வைக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் ரூத்து விலகலை. ரூத்து போனா ரூத்து இறுக்கமாக பிடிச்சி ஜாக்கிரதையாக போகிறாங்க. யாரை பின்பற்றி போகிறா? ஒரு ஏழை விதவை மாமியாவை பின்பற்றி போகிறா. ஆனால் ரூத்துடைய கேரக்டர் பாருங்கள், ஜாக்கிரதையான கேரக்டர், ஒரு டெலிஜென்ட்டான கேரக்டர், உறுதியாக நிற்கிற கேரக்டர். ஃபுல்லாக படித்து பாருங்கள், 4 அதிகாரம் தான் இருக்கும். எருசலேமில் போனோன்னு சொல்கிறான், இன்றைக்கி யாருடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்குமே சொல்லிட்டு வீட்டில் உட்காரலை. காலையிலிருந்து சாயங்காலம் வரை பொறுக்குனாங்க. போவாஸ் கேட்குறான், யார்? போவாஸ். ஏன்னா பலர் பொறுக்குவாங்க. அதாவது யூத கலாச்சாரத்தில் அந்த கறி அறுக்கும்போது கீழே விடுகிறத பொறுக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா பொறுக்கிறதுக்கு ஒரு ஆளை பின்னாடி விடுவோம். பார்த்துருக்கீங்களே, வயக்காட்டில் சிந்திச்சுன்னா பொறுக்க ஒரு ஆள் பறக்குவார். அறுக்கு கீழே விந்துருச்சுன்னா அதை ஓனர் எடுக்கக்கூடாது. பரதேசிகள் திக்கற்றவர்களுக்கு எத்தனை பேர் போய்க்கிருப்பாங்க. போவாசுடைய கண் இவன் மேலே விழுது. ஏன் விழுது? நல்லா வேலை செஞ்சுருக்கா, நல்லா விளைச்சிருக்கா, ஆளு நல்லா இருந்திருக்கா. ரெண்டுமே இருக்குதுல்ல. ஆளு நல்லா இருந்தது மட்டுமல்ல, சீரியஸாக வேலை செஞ்சுருக்கா. உடனே பார்க்குறான், யாருன்னு கேட்குறான். அவள் காலையிலேருந்து இதுவரை வேலை செய்தால் இப்பொழுதுதான் குடிசைக்கு வந்தாங்கிறாங்க. அந்த மக்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது கூட இருக்கா. உடனே சொல்கிறான், இங்கேயே செய்யுங்கிறான். அதான் டெலிஜென்ஸுங்க. ஜாக்கிரதையாக செஞ்சால், சரியான ஐக்கியத்தோடு கடைசி வரை ஒட்டிக்கிட்டு இருந்தா ரிசல்ட்டு எங்கே பொறுக்க போனாலும் அங்கே எஜமானியாக மாறினா அதான் ரிவார்டு. கடைசி வரை ஏழையா இல்லைங்க, பெரிய செல்வந்தனுடைய மனைவி அவ, இயேசுவுக்கு கொள்ளுப்பாட்டியவ. அதான் ஜாக்கிரதை. ஜாக்கிரதையாக விடாமுயற்சியோடு ஆரம்பத்தில் பற்றி கொண்ட விசுவாசத்தை கடைசி வரை பற்றி கொண்டிருந்தோம்னா ரிவார்டு உண்டு. வாசிப்போம், ஒரே வசனம் படித்து முடிச்சிருவோம். ரூத்து 2:6 வாசிக்கிறோம். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, மோவாப் தேசத்திலிருந்து நகமியோட கூட வந்த மோவாபியே பெண் பிள்ளை அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால் காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான், இப்போ தான் கொஞ்சம் நேரம் இருக்கும்போது கொஞ்சம் எருசலேம் தெரியும்ல, எருசலேமு கத்தாறு போன்ற இடம்லாம் வெயில் சுட்டரிக்கும், பிச்சுரும் வெயில். அங்கே 8 hour ஷிஃப்ட்டு கிடையாது, 12 hour ஷிஃப்ட்டு. இன்றைக்கி இங்கே 2 ஷிஃப்ட்டு தாங்க, 12 மணி நேரம், 6 to 6, 6 to 6 தான். காலைல 6, சாயங்காலம் 6, சாயங்காலம் 6, மறுநாள் 6.
2 ஷிஃப்ட் தான், காலையில இருந்து வேலை பார்க்குறா. 2ஆம் அதிகாரம் 12. உன் செய்க்கு தக்க பலனை, அதான் ரிவார்டு, உன் செய்க்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்றார். கர்த்தர்ட்ட வந்தா, உறுதியா நின்னா, பரிபூர்ண பலனை பெற்றால் அவள் அந்த தேசத்துக்கு ஒரு பணக்காரனுடைய மனைவியா மாறினா. அதான் டெலிஜென்ட். போனால் கொஞ்ச நேரத்தில் வேலையை முடிச்சு போயிருந்தான்னா, போனால் காலைல 6 மணிக்கு போனால் 11 மணிக்கு வீட்டுக்கு போயிருந்தான்னா போவாஸ் பார்த்துருக்க மாட்டான். நான் சொன்னது புரியுதுங்களா? கடைசி வரை நின்னா எப்போ யாரோடு கர்த்தர் கனெக்ட் பண்ணார் உங்களுக்கு தெரியாதுங்க. சின்சியராக இருக்கிறோம், உறுதியாக இருந்தோம்னா அங்கே பொறுக்க போனவா சொந்த கையில் எஜமானியாக மாறினா. அதான் ஜாக்கிரதையாக இருக்கிறது. அப்படி இருந்து பாருங்க, எது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டுச்சோ சின்சியராக இருங்க. உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் கை ஆளுகை செய்யும். இல்லாட்டா பகுதி கட்டுவோம். பகுதி கட்டுறது, வட்டி கட்டுறது, குறைவில் இருப்போம். அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நல்ல ஆட்களோடு பழகுங்க, தேவ பக்தி உள்ள ஆட்களோடு பழகுங்க. உங்கள் வீட்டை விசுவாசம் பேசக்கூடிய வீட்டாக மாறுங்க. ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, பிள்ளைக்கு முன்மாதிரியா இருங்க. இருந்து அவருடைய இருதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க தனிமையாக இருக்கும்போது அதை அவங்க வாழ்வாங்க. அப்படித்தான் வாழ முடியும். அவங்களுக்கு வேலை செய்கிறோட முக்கியத்துவம் சொல்லிக் கொடுங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறோட முக்கியத்துவம் தெரியும். வேலை செய்ய சொல்லிக் கொடுங்க, நிறைவாக வாழ முடியும். ஜெபிப்போம், வேலை இருப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, கிரியைகளுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பங்கெடுத்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம், கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம், கேட்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு உறுதியான தேவனை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கை, கர்த்தரை முற்றிலும் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையின் பங்காக மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் சொன்னீங்களே, உடைய கரம் எப்பொழுதுமே எங்களுக்காக வேலை செய்கிற கரம். உடைய கரத்தை போல எங்களுடைய கரங்களும் இருக்கட்டும். தீவிரமாக வேலை செய்கிற மக்களாய், உற்சாகத்தோடு வேலை செய்கிற மக்களாய், ஜாக்கிரதையோடு வாழக்கூடிய மக்களாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கும் பொழுது இருந்த அதே உற்சாகமும் விடாமுயற்சியும் கடைசி வரை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கணமும் எல்லா மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனோட அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, ஒரு குறைவும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக சம்பூர்ணமாக வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.